வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சமூக நிறுவனம் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சமூக நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமுதாயம் ஒழுங்கமைப்பாக செயல்படணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா சில நிறுவனங்களோட உதவி தேவை. அதாவது சில இன்ஸ்டிடியூஷனோட உதவி தேவை. உதாரணமாக, நம்ம படித்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும், படிப்பு தேவை அப்படின்னா நமக்கு கல்வி நிறுவனத்தோட உதவி தேவை. நம்மளோட செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா மதத்தோட உதவி நமக்கு தேவைப்படுது. நம்ம ஆரம்பத்திலேருந்தே அடிப்படையிலேருந்தே ஒரு நல்ல மனிதனாக வளரணும் அப்படின்னா ஃபேமிலியோட உதவி நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். மெக்லைவர் மற்றும் பேஜ் அப்படிங்கிறவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக நிறுவனம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் மற்றவங்களோட நடத்தைய ஒழுங்குபடுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட முதன்மையான அம்சம் அப்படின்னா அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும். அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், சில நெறிகள் இருக்கும். அவங்க அந்த சமூக நிறுவனத்திற்குன்னு ஒரு சில பணிகள் நிச்சயமா இருக்கும். அடுத்ததான் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த சமுதாயத்தில் எதற்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்குன்னு இந்த சமுதாயத்தில் ஒரு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனும் இருக்கும். அடுத்ததா அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அமைப்பையுமே வலுப்படுத்துறது தான் இதோட முக்கியமான ஃபீச்சராக இருக்கும். அடுத்ததா இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இந்த சமுதாயத்தில் சக மனிதர்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதனால் ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அந்த சாதாரண ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் இந்த சமூக நிறுவனம் அப்படிங்கிறது செய்யும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த சமூக நிறுவனம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலியில் இருந்து அடுத்ததாக மேரேஜ் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம சார்ந்திருப்போம். அடுத்ததாக எஜுகேஷன் அப்படிங்கிறத நோக்கி போகும்பொழுது நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நம்ம சார்ந்திருப்போம். அடுத்ததாக மனிதனோட வாழ்க்கை ஒழுங்குமுறை அப்படின்னு வரும்பொழுது நம்ம மதத்தை சார்ந்திருப்போம். அடுத்ததா இந்த சமூக நிறுவனம் இந்த சொசைட்டில எப்படியெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம ஒரு சமூக நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேமிலி அப்படிங்கிற குடும்பத்திற்கு ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. உதாரணமா குழந்தைகளை வளர்க்கிறது, வாழ்க்கை துணை உறவுகளை உருவாக்குறது போன்ற சில குறிப்பிட்ட நோக்கங்கள் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற சமூக நிறுவனத்திற்கு இருக்கு. அதுபோல இதோட செயல்பாடு அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்கு. ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எளிமையாக தொடர்பு கொள்றதுக்கு ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு போன்ற அனைத்து வசதிகளையுமே ஒரு தனி மனிதனுக்கு செய்து கொடுக்கறது இந்த ஃபேமிலி அப்படிங்கிற முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம்.
அடுத்ததா சோசியல் இன்ஸ்டிடியூஷனில் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி முக்கியமான இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படின்னா, இதற்குன்னு நம்ம முன்னாடியே ஃபேமிலி பார்த்த மாதிரி இதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு அறிவை புகட்டுறதுலையும் அந்த தனி மனிதனோட திறமையை வளர்க்குறதுலையும் அந்த தனி மனிதனுக்கு இந்த சமுதாயத்திற்கு தேவையான மதிப்புகளை வளர்க்குறதுலையும் இந்த கல்வி அப்படிங்கிற சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அதை நோக்கமாக கொண்டிருக்கு. அடுத்ததா இதோட செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனை இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செஞ்சு அவங்க ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமான உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கும் தொழில்நுட்பம் புதிதாக வளர்றதுக்கும் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். அடுத்த முக்கியமான சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ரிலீஜனை நம்ம முக்கியமான சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரிலீஜனை எதுக்கு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் அந்த மனிதனுக்குன்னு அவனோட மனம் சார்ந்த அமைதியையும் சரி, ஒரு நல் மனிதனாக எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கணும் போன்ற போதனைகளை வழங்குறது என்ன அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த தனிநபர் சார்ந்து இருக்கிற மதத்தால் தான் அது முடியும். அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் நிச்சயமாக இருக்குது. மற்ற நபர்களிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்குறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை வளர்க்குறது எல்லாமே இந்த மதம் சார்ந்த நிறுவனத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதற்கு உதாரணம் அப்படின்னா, கோவில்களில் நம்ம வழிபாடுறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறதையும் நம்ம சொல்லலாம். அடுத்ததா முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனை நம்ம உதாரணமாக சொல்லலாம். இந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு தனி மனித வாழ்க்கையை ஒழுங்கமைக்கிறதுல எப்படி உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனுக்கு தேவையான பொருளாதார வசதியை செஞ்சு கொடுக்கறது எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக அந்த தனி நபருக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அளிக்கிறது, அந்த நபரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த பொருளாதார நிறுவனம் அப்படிங்கிறது உதவி பண்ணுது. உதாரணமாக வங்கிகளையும் தொழில் முனைவோர் அமைப்புகளையும் இதற்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா அரசியல் நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிடுவோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை செயல்படுத்துறது, ஒரு தனி மனிதனை இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குறதுக்கு இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத, இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்திற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறதுலையும் சரி, இந்த சமுதாயத்தில் இருக்கிற பரவலான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதற்கு நம்ம உதாரணமாக அரசாங்கத்தையும் நீதிமன்றத்தையும் குறிப்பிடலாம். அடுத்ததா இந்த சமூக அமைப்பு, இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனோட முக்கியத்துவம் என்ன இந்த சொசைட்டிக்கு, இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக ஒழுங்கை இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சொசைட்டியில் ஃபேமிலி, எஜுகேஷன், அதுக்கப்புறம் லா இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கவும், அதற்கேற்ற மாதிரி இந்த சொசைட்டியை எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் மற்றவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இடையில ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்கும் இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததா அந்த சமுதாயத்தில் ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. உதாரணமாக ஏழ்மை, கல்வியில் குறைபாடு போன்ற பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னா, அதற்காக சில திட்டங்களை கொண்டு அதை செயல்படுத்துறது மூலமாக ஏழ்மைகளை நம்ம குறைக்க முடியும். கல்வியிலையும் நல்ல முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இதற்கு எல்லாமே உதவி பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான் அதற்கு எல்லாமே உதவி பண்ணுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மனித நாகரிகத்தோட வளர்ச்சிக்கும் உதவுறது வந்து இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.